எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ, இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வேர்ல்டு நியூஸ பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நியூஸா இந்தியாவுக்கு புட்டின் வராங்க. நம்ம நேத்தே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ, இப்போ தான் வந்திருக்காரு. ஸோ, லைவ் போயிட்டுருக்கு. இப்போ தான் டின்னர்லாம் சாப்பிட்டு மெதுவா உட்காந்து பேசுவாங்கன்னு நெனைக்கிறேன். பட் ஆனா இன்னைக்கு இவங்க வந்ததால நம்மளுக்கு ஒரு நல்ல லக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துச்சு. HALலாம் வந்து ஒரு 2%க்கு மேல ஏறி இருந்துச்சு. நல்லாவே வந்து ஒரு ஃபோக்கஸ்டுல இருந்தது டிஃபென்ஸ் ஸ்டாக்கு. ஸோ, டிஃபென்ஸ் ஸ்டாக் பத்தி யாருனா வச்சிருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு டின்னராவே இருந்திருக்கும் உண்மையாலே இது வந்து. ஸோ, நல்ல நியூஸ் தான். என்ன அப்படின்றத இதுக்கப்புறம் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ, இன்னைக்கு, நாளைக்கு இருப்பாரு. ஸோ, நாளைக்கு என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு, நாளைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணி வெளியே வருதோ நியூஸு, அதை நான் உங்களுக்கு அப்டேட் சொல்றேன். ஸோ, அதுதான் இன்னைக்கான வேர்ல்டு நியூஸ்ல ஃபர்ஸ்ட் நியூஸா இருக்கிறது. ஸோ, அரைவல் ஆயிட்டார் இன்னைக்கு தான். அப்புறம் நாளைக்கு அப்படின்னு பார்க்க போறீங்க அப்படின்னா, டிசம்பர் 5க்கு வந்து RBI பாலிசி அது ரெண்டுமே இருக்கு. RBI ரேட் கட் பண்ணுவாங்களான்ற முடிவுல இருக்காங்களா, இல்ல ரெக்கார்ட் லோல இருக்கிறதால இன்ஃப்ளேஷன் ரேட் கட் பண்ண மாட்டாங்களா என்னன்றது நம்மளுக்கு இன்னும் கிளியர்டா தெரியல. பட் எதுக்கும் ஆப்ஷன் ட்ரேட் பண்றவங்க வெயிட் பண்ணுங்க. ஆஃப்டர் 11 o'clock மேலே வந்து டிசிஷன் எடுங்க எதுவாக இருந்தாலும். ஏன்னா ஒரு வேளை ரேட் கட் பண்ணிட்டாங்க, 25% பேசிக் பாயிண்ட் கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்லாவே பேங்கிங் ஸ்டாக் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த டைமில் கால் வாங்குறதுல ஒரு நல்ல ஒரு டிசிஷனாக இருக்கும். பட் ஆனால் வெயிட் பண்ணி என்னன்றதை பார்ப்போம். ரெப்போ ரேட் நாளைக்கு டிசிஷன் எடுப்பாங்க, கட் பண்ணலாமா வேணாமான்றது. பட் ஆனால் எனக்கு மோஸ்ட்லி என்ன தெரியுது அப்படின்னா கட் பண்ண மாட்டாங்கன்னு தான். ஏன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டு, நம்ம ஜிடிபி க்ரோத்து எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது இதை கட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ வாங்க வந்து நெக்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போயிடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நியூஸ் போயிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா FIIs அண்ட் DISோட டேட்டா. ஸோ DIS வந்து இன்னைக்கு 3661 கோடிக்கு வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். பட் ஆனால் FIIs அதுக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க. 2000 கோடிக்கு விற்று தான் வச்சிருக்காங்க. இவங்க எதுக்காக விற்கிறாங்க, என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு ஃபுல்லாக விசிபிலிட்டி இல்லை. பட் இருந்தாலும் இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அப்போ கூட இவங்க பணம் உள்ளே வர மாட்டேங்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க மார்க்கெட்டில் அப்படி சொல்லி. பட் ஆனால் FIIs விற்றுக்கிட்டே இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்த அப்டேட்டாக நம்ம நிஃப்டி என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் இன்னைக்கு புட்டின் வராங்க அப்படின்றதுக்காக எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட அதாவது வேர்ல்டு நியூஸு ப்ளஸ் வந்து வேர்ல்டு ஏதாச்சும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு இந்தியா சைடில் இருந்து அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை வந்து தூக்கி வைக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் காலைல ஸ்டார்ட் பண்ணாங்க. கேப் டவுனில் இருந்து அழகாக மேலே ஏறிக்கிட்டே இருந்தது. ஸோ 26,000 கிராஸ் ஆச்சு. கிராஸ் ஆகி அடுத்து அப்படியே ஒரு ஹைப்பை கொடுத்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஏற்றுனாங்க. ஏற்றிட்டு அதுக்கப்புறம் FIIஸோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் செல்லிங் ப்ரெஷரில் மறுபடியும் கீழே இறங்கி இன்னைக்கு வந்து ஒரு ஹை வாலண்டரியாக இருந்தது மார்க்கெட்டு. 25,938 வரைக்கும் வந்துட்டு இப்போ க்ளோசிங் பேஸில் வந்து 26,033 வந்து சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ இது நம்ம நேற்று போட்ட சார்ட்டு தான். ஸோ அப்படியே தான் நான் வச்சுருக்கேன். 50% ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து கன்சால்டேட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீக்கில் பார்ப்போம். ஒன்று அடித்தா இதுக்கு மேலே போகணும், அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் இதுலேயே கன்சல்டேட் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் இது என்னன்றது நம்மளுக்கு தெரியும். நாளைக்கு மார்க்கெட் இருக்குது ஒரு நாள். ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லி. மோஸ்ட் ஆஃப் டைம் நான் நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா புட்டின் இருக்கிறதால கண்டிப்பாக மார்க்கெட்டை மேலே தூக்கி தான் வச்சுருப்பாங்க. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்றது. அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம BSEயோடது. ஸோ BSEயில் வந்து சேம் சினாரியோ தான். டவுன் அப்பில் ஸ்டார்ட் ஆச்சு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ஸ் நல்லாவே ஏற்றுனாங்க. ஸோ 85,487 வரைக்கும் வந்துச்சு. வந்துட்டு மறுபடியும் க்ளோசிங் பேஸில் வந்து 85,265 இருக்குது. இன்னைக்கு நிறைய வாலட்டரி ப்ளஸ் எக்ஸ்பீரி வேறு இருக்குது சென்செக்ஸுக்கு. பட் ஆனால் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருந்தது. இன்னைக்கெல்லாம் நான் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு போக போக ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டும்தான். மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் என்ன ட்ரேட் பண்ணுறேன், நான் எப்படி டெய்லி
டெய்லி இல்லைனாலுமே எப்படி நான் வந்து ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் ஆனால் இப்போ அது சொல்கிறதுக்கான நேரம் கிடையாது. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு என்னன்றது உங்களுக்கு புரியணும். ஸோ அதனால தான் நம்ம டெய்லியும் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதோட கேண்டிலிஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ல நான் எடுத்து போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேயே தான் கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. இதை நான் எதுவுமே ரிமூவ் பண்ணலை. நீங்கள் நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ இதுலேயே தான் கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம இதுல இருந்து எங்க அடுத்த ஜம்ப் எப்படி போகுதுன்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி சார்ட்டை வந்து நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 640. இன்னைக்கு அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லாட்டு தான் எடுத்திருந்தேன். 1800 கிட்ட எனக்கு லாபம் கிடைச்சிச்சு. நான் என்ட்ரி கொடுத்தது 30 ரூபால, நான் வித்துட்டு வெளியே வரும்போது 100 ரூபா போயிருந்தது ப்ரீமியம். ஸோ அதுக்கான ரீசன் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் போகும்போது தான் இதுக்கான ஒரு முக்கிய இதுவாக இருந்தது. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஆனால் நான் எஃப்என்டோ வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எப்போவுமே எஃப்என்டோ வேண்டாம். பட் நான் இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு உங்களுக்கு நான் வந்து ஓரளவுக்கு சொல்லித்தரேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் இன்னைக்கும் அதாவது செகண்ட் டேலையும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பாசிபிளாக இருந்தது. பாசிட்டிவாக மூவ் ஆகிட்டு இருந்த செக்டார்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டார் தான். இன்னைக்கு ஒரு நல்ல ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு டிசிஎஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே கெயின் ஆயிருந்தது. டிசிஎஸ்ல ஒரு நியூஸும் இருந்தது. ஓப்பன்ஏஐ கூட வந்து ஒரு கொலாபரேஷன் செட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல நியூஸ் வந்திருக்கு. அதுக்காகவே டிசிஎஸ் எல்லாம் நல்லாவே ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இதை வாங்காதவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான்லாம் 2980 ரூபா வரும்போது இதை வந்து இப்போ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு ஒரு 300 ரூபா லாபத்தில் இருக்குது. 300 ரூபா மீன்ஸ் ஒரு ஸ்டாக்குக்கு 300 ரூபா லாபத்தில் இருக்குது. நம்ம அதை ஆல்ரெடி டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம் டிசிஎஸ் வாங்க சொல்லும்போது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம எதில் போடுறோம், எப்போ போடுறோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போது டிசிஎஸை வந்து ஓரம் கட்டினாங்க. பட் ஆனால் அதே ஏஐ வந்து கொலாபரேஷன் பண்ணும்போது இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சியை தான் வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ இதில் வந்து நான் பர்சனலாக உங்களுக்கு ஒரு சஜஷன் பண்ணோம் அப்படின்னா நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி தான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இதோட வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் லோல இருந்து இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ இது போன ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1789 ஒரு ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டு நல்லாவே கன்சல்டேட் ஆகிட்டு இப்போ வந்து கரண்ட் ரேட்டாக 900 வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்காங்க. லாஸஸ்லாம் எதுவுமே பண்ணது கிடையாது இது வரைக்கும். நெட்ஒர்த்தும் நல்லாவே இருக்குது. ஸோ அதே மாதிரி பிஇ ரேஷியோவும் ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரி பி கூட கொஞ்சம் மிங்கிள் ஆகுது. பட் ஆனால் இது ஒன்றும் பெரிய பிஇ கிடையாது. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. ஸோ என்னைக்கா இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு மல்டி பிரகர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. யூட்டிலைஸ் பண்ணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்கு தான். வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் ஸ்டாக்ஸு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டீல் ஹோல்டிங்ஸு. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகுது. 630 மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா பிரேக் அவுட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் லெவலாக 700 வரைக்கும் இதுக்கு மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சுன்னா ஹோல்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்கேட் நேற்றே நான் சொல்லியிருந்தேன் பிரேக் டவுனில் இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் அதே தான் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் லெவலாக வந்து 1951 ரூபா வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கரண்ட் ப்ரைஸில் இருந்து. ஸோ கோல்கேட்டையும் ஹோல்ட் பண்ணுங்க. கீழே விழ நல்லாவே பை பண்ணுங்க. பயப்படாதீங்க. இந்த ஸ்டாக் எல்லாமே ஒரு நல்ல ஸ்டாக் தான். பட் ஆனால் எஃப்ஐஐ செல் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸில் அவங்களோட ஹோல்டிங்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நல்லாவே ஒரு கரெக்ஷன் பீரியடு தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு 1951 ரூபா வரும்போது பை பண்ண ஆரம்பிங்க இந்த ஸ்டாக் எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவென்யூ சூப்பர் மார்க்கெட். இதுவும் ஒரு பிரேக் டவுனில் இருக்குது. நேற்றே இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3758 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வேணுன்றவங்க பை பண்ணிக்கோங்க அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டை. அடுத்து ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அதானி என்டர்பிரைசஸ்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2208 ரூபால இருந்து இப்போ 2000க்கு நோக்கி போயிட்டு இருக்கு அதானி என்டர்பிரைசஸ். இது வந்து இப்போதான் கொஞ்சம் பைபேக் எல்லாமே பண்ணாங்க. ஸோ அதனாலேயே வந்து கொஞ்சம் ஸ்டாக்கோட வேல்யூ கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் 2000 2900 ரூபா வரும்போது இதை பை பண்ணுறதுக்கான நல்ல வாய்ப்பாக இருக்கும்.
ஸோ வெயிட் பண்ணி பை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பயோகான் லிமிடெட். ஸோ பயோகான் லிமிடெடு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் பிரேக் அவுட் ஆகுது அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த லெவலுக்கு வந்து நேற்று நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். சேம் லெவலுக்கு மறுபடியும் இது ஒரு கன்சல்டேட் பண்ணி மறுபடியும் போயிட்டு இருக்கு. ஸோ நேற்று நம்ம சொல்லும்போது 410 ரூபா, இப்போ அது 425 ரூபா நோக்கி போயிட்டு இருக்கு. பார்ப்போம் இதோட வேல்யூ எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஹோல்ட் பண்றவங்க கண்டிப்பா ஹோல்ட் பண்ணுங்க, நல்லாவே ஏறும். அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க். ஸோ பந்தன் பேங்க் வந்து பிரேக் டவுன்ல இருக்கு. இப்போ எல்லாமே ஒரு பப்ளிக் செக்டார் ஆகட்டும் இல்லை பேங்கிங் ஸ்டாக் ஆகட்டும் ஒரு கவரேஜ் கொடுத்துட்டு இப்போ எல்லாமே ஒரு கரெக்ஷன் பீரியட்ல இருக்கு. ஸோ அதே சிமிலர் தான் பந்தன் பேங்க்லயும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. பந்தன் பேங்க் யாருன்னா வச்சிருந்தீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணுங்க. புதுசா ஃப்ரெஷ்ஷா யாருமே பை பண்ண வேண்டாம். அதே மாதிரி மெர்ஜ் பண்ணணும், நான் ஆவரேஜ் பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி ஒரு நல்ல ரேட் பண்ணிடுங்க. டவுன் ஆகும்போது ஆவரேஜ் நம்ம டெய்லி அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். பிரேக் அவுட் எப்படி எல்லாம் நம்ம வந்து கேண்டலிஸ்டிக்கை பார்க்கணும், எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு வந்து ஒரு 10 to 12 மினிட்ஸ்க்குள்ள சொல்லணுன்றது தான் என்னோட பிளானு. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நான் ஒரு லிசன் பண்றேன். நீங்களும் என்னோட வழியில நீங்க வந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ப்ரூஃபை வந்து நான் கொஞ்ச நாள்லயே நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். எனக்கு இப்போ வியூஸ் இல்லை, அதனால நான் அதெல்லாம் போடுறது இல்லை. வியூஸ் வர 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 என்னோட ப்ராஃபிட் என்னன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ்.